ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெஸ்ட்லெஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா அனபெல். அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹெல்த் இஷ்யூல இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர். அவங்க வாழ்க்கை முடிய போற தருவாயில இருக்காங்க. அதனால அவங்க நேச்சர் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா யங் கோச். அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா யாருன்னா இறந்து போனா அந்த ஃபுனரியல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட. அது ஒரு கோஸ்ட். அவங்க ஒரு ஜப்பானீஸ் பைலட். அனபில எப்படியாவது தேத்தி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சிஸ்டரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் மலருது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி படம் சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு லவ் ஸ்டோரி அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் அவங்க கேரக்டர் அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஹீரோயின் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், அவங்க படுற கஷ்டங்கள், அதுல இருந்து வெளியே வரணும்னு பாக்குற விஷயங்கள், மரணம் கண் முன்னாடி தெரியுது அப்படின்ற மாதிரி பல போர்ஷனை நீட்டாவே எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிளிக்ட வச்சு அவங்க அதுல இருந்து ரெக்கவரி ஆக முடியாம படுற கஷ்டங்கள், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்ற போர்ஷன் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் பத்தின ஒரு டைலாக் ஓரியன்டட் மூவி தான். பல இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம உன்னித்து கவனிக்கும் போது கண்டிப்பா இது ஒரு எங்கேஜிங்கான படமா. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும் படம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா படத்தை மாத்து முடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் குட் ரொமான்டிக் படம் பார்த்த ஃபீல் வரதான். இந்த படத்துக்கு IMDbல 6.7 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் ஒரு 7 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.